இந்த இடத்திலே முக்கியமான ஒரு வேண்டுகோள் ஒன்றை நாங்கள் ஊடகம் ஊடாக இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் அனைத்து வேட்பாளருக்கும் நான் முன்வைக்கிறதுக்காக விரும்புகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ்ப்பாண மாவட்டம் கல்வியல் சார் சமூகத்தையும் பண்பாட்டு விழுமியங்களையும் கலாச்சார பண்புகளையும் கொண்ட ஒரு மாவட்டம், பல பெருமைகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தின் பண்புகளுக்கும் பண்பாடுகளுக்கும் களங்கம் ஏற்படாத வகையிலே சர்வதேசத்தின் முன்னும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் எமது சிறப்பை நாங்கள் பேணக்கூடிய வகையிலே இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்பதே தேர்தல் திணைக்களத்தின் விருப்பம். அதேபோன்று உங்களுக்கு தெரியும், காப்போதர உயர்தர பரீட்சை நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எமது மாவட்டத்தைச் சேர்ந்த எமது குழந்தைகள், எமது எதிர்கால சந்ததியினர், மாணவர்கள் இந்த பரீட்சையிலே தோற்றுவதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். இது அவர்களின் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான படி, அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு கட்டம். எனவே அந்த மாணவர்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படக்கூடிய வகையிலே பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து வேட்பாளரையும் எமது திணைக்களம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்திலே ஒரு அடையாள சின்னமாக கூறக்கூடிய நல்லூர் கந்தன் ஆலயத்தின் உற்சவம் எதிர்வரும் 13ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக 25 நாட்கள் நடைபெறும். அந்த உற்சவ கால பகுதியிலே யாழ் மாவட்ட பக்தர்கள் மாத்திரமல்ல, வெளி மாவட்டம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கூட பல பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். அந்த பக்தர்களுக்கும் நாங்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு தெரியும், இன்றைய தேர்தல் சம்பந்தமாக சர்வதேசம் தனது பார்வையை மிக அவதானமாக கொண்டிருக்கின்றது. நாங்கள் இலங்கை திருநாட்டின் பிரஜைகள் என்ற வகையிலே அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த நாட்டின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கு எம்முறை தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சர்வதேச ரீதியாகவும் இங்கு வருகை தர இருக்கின்றார்கள். அவர்கள் யாழ் மாவட்டத்தில் நிலைத்திருந்து இந்த தேர்தல் நடைமுறைகளை நிச்சயமாக கண்காணிப்பார்கள். அவ்வாறான வேளையில் அவர்களுக்கு முன் நமது நாட்டின் கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அனைவரும் ஒத்துழைப்புடன் அமைதியாகவும் தேர்தல் விதிமுறைகளை மதித்து தேர்தல் விதிமுறைகளை மீறாமல் சுதந்திரமானதும் நீதியுமான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்பாடுகள் செய்வதற்காக இணைப்பு அலுவலகம் யாழ் மாவட்ட செயலகத்திலே திறக்கப்பட்டுள்ளது. அந்த அலுவலகத்திற்கு நீங்கள் யாரும் தனது முறைப்பாடு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே இது பிரிவு ரீதியாகவும் ஆரம்பிக்கப்படும். செயலகங்கள் ஆரம்பிக்கப்படும் போது நிச்சயமாக ஊடகங்களூடாக மக்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். எந்த முறையிலே அவர்கள் தமது முறைப்பாடுகள் செய்யக்கூடியதாக